நானும் சென்னைக்கு வரேன்ல, அதுக்கு தான் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். புரியல. நானும் உங்களோட துணைக்காக சென்னைக்கு வரோம்ல, அதான் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். உனக்கு அங்க என்ன வேலை? ஏலே, உனக்கு துணையா வரதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? நீ துணைக்கு வா, நான் உன்னை கூப்பிட்டனா? இல்ல, நீ கூப்பிட்டாதான் நான் வரணுமா? நீ அழகு பொண்டாட்டி, டாக்டர் வேற, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்ல. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். நானே போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு நானே வரேன். அதனால என்னப்பா, நீ இப்போ பின்னாடியே நானும் ஒரு வாரமா வந்து நிக்க, அவ்வளவுதானே? நான் என்ன விஷயமா போறேன்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் அந்த வீசா கீசான்னு சொல்லுதியே, அதுக்கு தானே? ஆமா, நான் ஹாஸ்டலுக்கு போறேன். நீ தெருவுல கூட நிக்க முடியாது. நீ வந்தா பிரச்சனை ஆயிடும். நீ வர வேண்டியதில்ல. அந்த தெருவுல இல்லன்னா என்ன, அந்த தெருவை தாண்டி நிக்க. எங்க இருந்தாலும் நான் உன்னைய பாத்துட்டே இருப்போம்ல. ஏய், லூசு மாதிரி பேசாத. உனக்கு தான் அமெரிக்கா போறது பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்கு கூட வரேன்னு சாதிக்கிற? இல்லே, நான் அமெரிக்காக்கா வரேன், சென்னைக்கு தானே வரேன்னு சொல்லுதேன். அதுவும் உனக்கு துணையா தானே? அப்போ நான் அமெரிக்கா போறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? இல்லே, அதுக்கு அந்த முதல்ல அந்த வீசாலாம் வரட்டேன், அப்புறம் பாத்துக்கிடுவான். இப்ப நான் உன் கூட சென்னைக்கு வரேன், அவ்வளவுதான். என்ன, எங்க அம்மா கொடுத்த ஐடியாவா? இல்லே, என்ன அத்தையை போய் எல்லாம் சந்தேகம் விடுத? அப்ப நீயாதான் என் கூட சென்னைக்கு வரேன்னு முடிவெடுத்திருக்க, அப்படிதானே? இல்லே, என்னல நானே கூட யோசிக்க மாட்டேனா, இதுக்கு ஒரு ஆள் வர சொல்லி கொடுப்பாளா? என் பொண்டாட்டி தனியா போதேன், நான் உன் கூட துணைக்கு வரேன், அவ்வளவுதான். எனக்கு உறக்க வருது, நாளைக்கு சீக்கிரம் எடுத்துக்கணும்ல, நான் படுக்கேன்.